இந்த தளத்துக்குள்ளார நம்ம மிகப்பெரிய கஷ்டத்தோட வந்தாலும், நாக்குல தேன் வச்சா எப்படி நம்ம நாக்கு இனிமைய உணருமோ, அதே மாரி இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தோனே நமது கஷ்டங்கள்லாம் பறந்து, ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா காணப்படுது. பங்கஜத்து மேல தான் தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பாரு. இங்க மட்டும்தான் பெருமாளோட பாதம் பார்த்தீங்கன்னா பங்கஜத்துல தான் இருக்கும். பாக்கி எல்லா ஊர்லயும் பெருமாளோட பாதங்கள் பார்த்தா திருமேனி நேரா பக்த பீடத்துல இருக்கும், நேரா ஆதார பீடத்துல இருக்கும். இங்க மட்டும்தான் பெருமாள் தன்னோட பத்ம பீடத்துல வச்சுட்டு தாமரை இதழ் மேல தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பேன். இங்க மதுவனன் அந்த தேன்ல என்ன இனிமை இருக்குமோ அதே இனிமையோட நான் என்ன ரட்சிப்பேன், நான் எல்லாரையும் கவர்ந்து பண்ணுவேன், இந்த உலகம் நன்னா இருக்கணும், யாராருக்கு என்னென்ன குறைகள், யாராருக்கு என்னென்ன கஷ்டங்கள், யாராருக்கு என்னென்ன மன சஞ்சலங்கள் சலனங்கள் எது இருந்தாலும் என்னை யார் ஒருத்தவங்க பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யமும் சகல விதமான செல்வத்தையும் கொடுப்பேன். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக கத்திரிநத்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வர ஆலயம், சந்திரமேடு நரிக்குடி யமனேஸ்வர ஆலயம், அரவூர் கார்கோடேஸ்வர ஆலயம், ஒலிமதி வஜ்ரபுரீஸ்வர ஆலயம், செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வர் கோயில் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருச்சேரையில் அருள் பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த யாத்திரை ஒரு நாள் யாத்திரையாக நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். 30 வருடங்களுக்கு மேலாக சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் ஸ்ரீ ராமநவமி தினத்தில் வெவ்வேறு தலங்களில் ராமபிரானின் அர்ச்சாவதார திருமேனிக்கு கைகளால் அரித்த சந்தன காப்பு கைங்கரியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சேவையானது விஸ்வாவச ஆண்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வலங்கைமான் என்னும் புண்ணிய பூமியில் உள்ள மதுவன ராமர் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. இந்த வலங்கைமானில் பார்த்தோம் அப்படின்னா 2 ராமர் கோயில் காணப்படுது. கோதாண்ட ராமர் ஆலயம் மற்றும் மதுவன ராமர் ஆலயம் அப்படின்னு சொல்லி 2 ஆலயங்கள் காணப்படுது. அந்த வகையில் நமது சர்க்குரு வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளியதுக்கணுங்க வருகின்ற ராமநவமி தினமான 27/3/2026 வலங்கைமானில் அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சந்தன காப்பு வைபவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த தளத்துக்குள்ளார நம்ம மிகப்பெரிய கஷ்டத்தோட வந்தாலும், நாக்குல தேன் வச்சா எப்படி நம்ம நாக்கு இனிமைய உணருமோ, அதே மாரி இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தோனே நமது கஷ்டங்கள்லாம் பறந்து, ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு அடுத்ததாக பெரிய திருவடி கருடாழ்வாரை வழிபாடு செய்துக்கிறோம். பெரிய திருவடி கருடாழ்வார் வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று நமக்கு இனிமையை வழங்கக்கூடிய மதுவன ராமரை தரிசனம் பண்ணிடலாம். வலதுபுறம் வீணாகான ஆஞ்சநேயர் காணப்படுறாரு. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். மேலே பாருங்கள், ராமச்சந்திர பிரபு சந்தன காப்பு அலங்காரத்தில் காணப்படுறாரு. இதே மாதிரி வருகின்ற 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமது குருநாதர் வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளியிருக்கணுங்க
நமது கைகளால் அரைத்த சந்தனத்தை கொண்டு இவ்வாறு வந்து ராமருக்கு வந்து சந்தன காப்பு வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற இருக்கின்றது. இந்த வைபவத்தில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். மேலும் அடியார்கள் தங்கள் திருக்கரங்களால் சந்தனக்கட்டை கொண்டு சந்தனம் அரைத்து இந்த திருப்பணியில் வந்து கலந்து கொள்ளலாம். நமது கைகளால் அரைத்த சந்தனத்தை வலங்கை மாநில அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மதுவன ராமருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அடியார்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் அவரோட தொலைபேசி எண்ணை இப்போ நான் சொல்கிறேன். 04424613509 இப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணில் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் கைகளால் அரைத்த சந்தனத்தை வருகின்ற 26/3/2026 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரிடம் வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன். மேலும் சந்தனம் அரைக்கிறதுல வந்து ஏதேனும் வந்து சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சென்னையில் வந்து சந்தனம் அரைக்க வந்து ஏற்பாடாகி உள்ளதாக ஒரு தகவலும் வந்து கிடைத்துள்ளது. அதனால் வந்து மேலும் விவரங்களுக்கு ஐயா அவர்களை இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திரு வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவரோட தொலைபேசி எண் 9488765604 அப்படிங்கிற அவரோட தொலைபேசி எண்ணில் தங்களோட கையால் அரைத்த அந்த சந்தனத்தை வந்து வழங்குறதுக்கு அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த சந்தனத்தை வந்து வருகின்ற மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு முன்பாக திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திரு வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்களை இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு வலங்கை மாநில அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமருக்கு வந்து சந்தன காப்பு வைபவம் நடைபெற தங்கள் கைகளால் அரைத்த சந்தனத்தை அவரிடம் வழங்குமாறு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து ஐயா அவர்களிடம் சேர்ந்து அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய அந்த தேதி விவரங்களை அறிந்து கொள்ள இந்த தொலைபேசி எண்ணிலே வந்து அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேலும் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திரு சாய் பிரசாத் ஐயா அவர்களை தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு வருகின்ற மார்ச் மாதம் 26/3/2026 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு முன்பாக தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை வலங்கை மாநில அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமருக்கு நடைபெறக்கூடிய அந்த சந்தன காப்பு வைபவத்தில் வந்து சேர்றதுக்கு வந்து வழங்குமாறு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திரு சாய் பிரசாத் ஐயா அவர்களை இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம். அவரோட தொலைபேசி எண் 7305757743. இந்த தொலைபேசி எண்ணில் வந்து ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அவர் வந்து எந்த 2 நாட்கள் வந்து அந்த சந்தனத்தை அரைக்கிறார் அப்படின்னு வந்து கேட்டு தெரிந்து கொண்டு அன்றைய தினம் வந்து நீங்களும் வந்து அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மதுவன ராமரோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். மேலும் 24/3/2026 அன்று சந்தன காப்பு வைபவத்திற்காக சந்தனம் அரைக்கக்கூடிய அன்பர்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை வந்து பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 25/3/2026 அன்று சந்தன காப்பு வைபவத்திற்காக சந்தனம் அரைக்கக்கூடிய அன்பர்கள் கூற வேண்டிய அந்த மந்திரத்தை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரி ஹரி. 26/3/2026 அன்று ராமநவமி உற்சவத்திற்காக சந்தனம் அரைக்கக்கூடிய அன்பர்கள் கூற வேண்டிய அந்த மந்திரத்தை இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஜெயராம சிவராம குருராம ஜெயராம. இந்த மந்திரங்களை வந்து அந்தந்த தினங்கள் வந்து சத்சங்கமாக பாடிக்கொண்டே சந்தனம் அரைக்கலாம். இது குறித்த விவரங்களை வந்து மேலும் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு வலங்கை மாநில அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமரோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தஞ்சேர வெண்குருதி வந்தழற் போல் குந்தலாலே மண்சேர முனையுண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோபே என்று விண்சேர விலந்திங்கள் அகருடுஞ்சு மணிமால நல்க செல்வ தஞ்சேரி என்பெருமான் தாழ் தொழுவார் என் தலைமேலாரே. சுவாமியோட திருநாமம் மதுவன ராமர். மதுவன ராமருங்கிறதுக்கு காரணங்கள் இந்த வனமா இருந்ததுக்காக ராமர் இங்க வனத்துல வந்து வனவாசம் பண்ணும்போது வந்ததுனால இங்க வந்து இந்த ஊர்ல இருந்த மக்கள்கள் ரிஷிகள் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அரக்கன் வந்து அந்த தபஸ் கோலத்தெல்லாம் கலைக்கணும், யாகங்கள் வேள்விகள் நடக்கிறதெல்லாம் உலக நன்மைக்கு செய்யறது நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கலைச்சி நிர்மாணியம் பண்ணும் போது எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் சொல்றாரு, அப்பா யாருதான் இதுக்கு நமக்கு தர்மத்தை காவந்து பண்றதுக்கு யாரு வருவா அப்படிங்கும் போது தர்மத்தை காவந்து பண்ற ஒரே நாமம் ராமநாமம் தான்ப்பா. ராமநாம ஜபம் பண்ணா ராமர் வருவேன், நமக்கு அனுகிரகம் பண்ணுவேன், நமக்கு உலக நன்மை நடக்கணும், நன்னா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் போது எல்லா முனிவர்களும் ராமநாம ஜபத்தை பண்ணும் போது
அந்த சமயத்துல ராமருக்கு வனவாசம் போகணுங்கிறது அவரோட அப்பா தசரத மகாராஜா சொல்ற, அப்பா நான் உங்க சித்திக்கு 2 வாக்கு நான் கொடுத்திருந்தேன். அதுல ஒண்ணு வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதாவும், அந்த பட்டாபிஷேகம் போது ராமன் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது உங்க சித்திக்கு நான் வாக்கா கொடுத்தது. அந்த வாக்கை இப்ப வந்து உங்க சித்தி என்கிட்ட கேட்கிறார், வரமா கேட்ட வாக்க இப்ப கேட்கிறார். அப்படிங்கும் போது நீ வனத்துக்கு போகணும், இது என்னோட தந்தையோட அன்பான வேண்டுகோள்ங்கும் போது அப்பா பேச்ச கேட்கிற குழந்தை ராமர் எப்போதுமே பிறப்புல இருந்து. அதனால சொல்றேன், சரிப்பா நான் வனவாசத்துக்கு போறேன். அப்ப வனவாசம் போகணுங்கிறதுக்கு முன்னாடி அஞ்ஞான வாசம் வந்து 2 வருஷம். வனவாசம்ங்கிறது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன உபத்திரங்கள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், தூக்கம் இருக்கும், குளிர் இருக்கும், மழை இருக்கும், வெயில் இருக்கும், காத்து இருக்கும், மழை எல்லாம் இருக்கும். எல்லா சீரோஷ நிலையும் நம்ம உடம்பு ஒத்து போறதான்னு முதல்ல பாக்குறதுக்காக 2 வருஷம் அஞ்ஞான வாசம் போகணும் சொல்லிட்டு மதகுரு அரசபையில இருக்கிற ராஜாக்கள், அரசபையில இருக்கிற மந்திரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ராமா 2 வருஷம் நீ வனவாசம் நீ போறதுக்கு முன்னாடி அஞ்ஞான வாசம் போறதுக்கு நீ இன்னாரோட பையங்கிறத யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இந்த நாட்டோட அந்த ராஜாவாக போற பட்டத்திலவசங்கிறத சொல்லக்கூடாது, எந்த பேரும் புகழும் கிடையாது, ராமன்கிற ஒரு பேர் மட்டும்தான் உனக்கு உண்டு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தை ஏத்துட்டு அங்கேருந்து வடக்கேந்து ராமர் வந்து தன்னோட அஞ்ஞான வாசத்தை தொடங்குற சீதாவோட. அப்ப லட்சுமணன் சொல்ற, அண்ணாவை பிரிஞ்சு நான் இருக்க முடியாதுன்னு போது சுமத்திர சொல்றா, அண்ணாவை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்காதீங்க, அண்ணாவோட நீங்க இருக்கிறதா பாத்தியங்கும் போது அப்பதான் லட்சுமணருக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு ஒரு தாளா துயரம்ங்கிறத தெரிஞ்சின்றவ உடனே நித்திரை, எனக்கு என் கணவருக்கும் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை அவர் கண்மூழிச்சுட்டார், அவர் அண்ணாவை காவந்து பண்ணிட்டு அவர் அண்ணாவுக்கு துணையா இருக்கணும், அவருக்கு கிடைக்க வேண்டிய நித்திரைய எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நித்ராதேவிட்ட போயிட்டு சுமத்ரா வந்து நித்ரைய வாங்கிட்டுறான். அப்ப 24 மணி நேரமும் சுமத்ராதேவி வந்து நித்திரையிலே தான் இருப்பா. அப்ப 24 மணி நேரம் லட்சுமணர் கண் விழிச்சுட்டே தான் இருப்பார், தூங்காதாம. ராமனுக்கு பாதுகாவலனாவும் ராமனுக்கு தம்பியாவும் இருந்து அவரோட அஞ்ஞான வாசத்துல பிரயாணம் பண்ணும் போது இந்த முனிவர்கள் வந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கும் மாதிரி என்னை யாரோ கூப்பிடுறாப்பா, நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு மாயம் தாண்டி மாப்படுகையில வந்து குடில அமைச்சுட்டு அந்த இடத்துல அஞ்ஞான வாசத்தை தொடங்குறேன். அப்படி அஞ்ஞான வாசத்தை தொடங்கும் போது சீதா தேவி சொல்றா, எனக்கு அந்த மானை புடிச்சு கொடுங்கோ அப்படின்னு தன்னோட வலது கையை காட்டி ஒரு மானை புடிங்கிறான். உடனே சொல்லிட்டு சீதா கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றேன், நான் போய் மானை புடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு மானை துரத்திட்டே போயிட்டே இருக்கேன். மான் போக 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 போயிட்டே இருக்கு, மான் எங்க போச்சுன்னே தெரியல, மானை மறந்துடுற, மானை விட்டுடுறாரு ராமர். அப்பதான் ராமனுக்கு தெரியுது வந்தது மாயாவி சொரூபமா வந்த மான். அப்ப அந்த மாயாவி யாருன்னு பார்க்கும்போது மாரீச்சன். அந்த மாரீச்சனுக்கு படுத்து உறங்கின இடம் அதுதானா மா படுகை. மான்னாலே மான்கிற அர்த்தம், படுகைனாலே உறக்கம்னு அர்த்தம். அதனாலதான் படுக்கை அறைன்னு நம்ம சொல்றது, மான்னு சொல்றது மான் சொல்றது. அதனால மா படுகையில லட்சுமி நாராயணனா அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்கற மணி ஆயிடுத்து, சாயந்தரம் அந்தி சாய்ந்துட்டு ஜாமம் வந்துருக்கு. லட்சுமணர் சொல்ற, மண்ணி இன்னும் காணும், மண்ணிங்கிறது அண்ணி. அவரை சீதாட்ட சொல்றாரு, அண்ணா போய் ரொம்ப நேரம் ஆறுது, ஒன்னும் காண, நான் போய் அண்ணாவை பார்த்துட்டு வரேன், தான் ஒரு வில்லுல இருந்து ஒரு அம்பை எடுத்து ஒரு கோடு கிழிச்சிட்டு இதை தாண்டி வராதீங்க, நீங்க ஜாமம் ஆயிடுத்து, அதனால யாராவது அரக்க குட்டங்கள் ஏதாவது வரும் சொல்லிட்டு போகும்போது சீதா அப்ப அந்த மானை பார்த்துடுறா. பார்த்த வேகத்துக்கு என்ன பண்றான்னா, சீதா அந்த மான் பின்னாடியே தொடர்ந்து வந்த ராமர் லட்சுமணன் குடிலுக்கு வர சீதாவை காணும். அதனால என்னன்னா ராமனுக்கு சோகம் வந்துடுறது. சோகம் வந்தோடனே அப்ப ஜடாயு வர, அப்பா நான் சீதையை பார்த்தேன், சீதா தென்திசையை நோக்கி, ஜடாயு சொல்ற தென்திசையை நோக்கி சீதா கூட்டுட்டு போறாப்பா ஒரு புஷ்ப விமானத்துலங்கிறா. இதுக்கு காரணமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராவணனோட தங்க சூர்பனகைக்கு வந்து இந்த பக்கம் மனத்துல வரும்போது ராமரை லட்சுமணி பார்த்துடுறா. அதுல காமா இன்பங்கள் பட்டு ராவணனை லட்சுமணி கேட்கிறா, என்ன நீ மணந்துக்கோ அப்படிங்கிறா லட்சுமணனை. லட்சுமணன் சொல்ற, எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து என்னால முடியாதுங்கிற. ராவணனை கேட்கிறா, எனக்கு கல்யாணம் ஆகி மனைவி என்னோட தான் இருந்துட்டு இருக்கா, அதனால நான் மணக்க முடியாது, நீ அசுர குலத்துல பிறந்தவன், நான் சத்திரிய குலத்துல வந்தவன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமான அன்போட பாசத்தோட சொல்லி அனுப்பிடுறேன். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது திருப்பி லட்சுமணன் போய் துன்புறுத்தி வதம் பண்ணி அவர் கேட்கும் போது லட்சுமணன் என்ன பண்றேன்னா தன் கையில இருக்கிற வில்ல எடுத்து அம்ப விட்டுறாரு. விட்ட போது சூர்பனையோட மூக்கு துண்டுபட்டுறது, அறுபட்டுறது. உடனே சூர்பனைக்கு என்ன பண்றாங்கன்னா, ராவணனோட அரசு சபையில போயிட்டு, ராவணா அந்த மாதிரி எனக்கு 2 பேர் வனவாசத்துல வந்தவர், அந்த வனவாசத்துல இருந்த 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதுல ஒருத்தவன் என்னோட மூக்க வந்து
வதம் பண்ணிட்டா, அதுல சூர்பனகைக்கு மூக்கு வடப்பட்டுருது, அதனால நீ இதை வந்து என்னன்னு கேட்கணும் போது அரசபையை நிப்பாட்டிட்டு ராவணன் வரான். அப்ப ராவணன் வரும்போது சீதா அந்த மானை தேடிட்டு இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊருக்கு பேர் வந்ததே என்னன்னா தன்னோட வலது கையில இருந்து பார்த்து இந்த மானை துரத்து நீங்க வந்ததுனாலதான் இந்த ஊருக்கு பேரே வலது கை மான் தான், வலங்கை மான் காலப்போக்கில் வந்தது. அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து 5 சிவ கோயில், 5 பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம். காசி கங்காய்க்கு நீச்சமான ஊர் அப்படிங்கிற புகழும் 2ஆவதா உண்டு இந்த கோவிலுக்கு. அப்படி வரும்போது சீதாவை பார்க்கிற ராவணன் எப்படி சூர்பன லட்சுமணன் மேலேயும் ராமன் மேலேயும் இணக்கம் உண்டாலும் அதே மாதிரி ராவணனுக்கு வந்து சீதா மேல ஒரு ஆசை வந்தது, சீதாவை மணந்துக்கணுங்கிறதுனால. சீதாவை சொல்றான், நீ என்னோட வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீதா சொல்றா, எனக்கு கிடையாது, ராமன் என்னோட பதி, என்னோட ராமனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுது, என்னோட ராமன் எனக்கு அங்க காத்துட்டு இருப்பேன், என்னை விட்டுடுங்கும் போது துன்புறுத்தி வற்புறுத்தி புஷ்பமானத்துல தூக்கின்னு போயிடுற ராவணன். அப்படி தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா சீதா தன்னோட தாடகம், தன்னோட கை வளையல், மணி, குண்டலங்கள் என்னென்னலாம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஆபரணத்தெல்லாம் கீழே போட்டுட்டு, அந்த காலத்துல லொகேஷன் கிடையாது, மேப் கிடையாது, எதுவுமே கிடையாது, தான் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு ஆபரணங்களை போட்டுன்னு போகும்போது அந்த வழி பாதையா தான் என்னோட மனைவி கடந்து போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட தாடகத்தை அவிழ்த்து போட்டதுதான் தாடகச்சேரி. இந்த ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல தாடகச்சேரி காலப்போக்கில் மருவி பாடகச்சேரியா இருக்கு. அங்க திருவோணமங்கலமா அங்க ஆஞ்சநேயர் வந்து பிரதிபலிச்சுட்டு அங்க வந்து அங்க காட்சி கொடுத்துட்டு இருக்க. அந்த மாதிரி பெயிண்ட் இருக்கும் போது ஜடாயுக்கு எப்படின்னா பிரம்மனோட குழந்தை ஜடாயு. ஜடாயுக்கு வந்து என்ன முக்காலமும் உணர்ற குணங்கள் வந்து ஜடாயுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப கேட்கிற ராமன் கேட்கிற, அப்பா தென் திசை நோக்கி போனால யாரு போனா, லங்காபுரீஸ்வரர் ராவணேஸ்வரன் தான்ப்பா உன்னோட மனைவியை வந்து லங்காபுரிக்கு கூட்டு போயிருக்கான் தென் திசையை நோக்கி, நீ அங்க போனீங்கன்னா சீதாவை கண்டுபிடிச்சிடலாங்கும் போது ஆஞ்சநேயர் பக்கத்திலே இருக்காரு. நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஒரு அம்மா, நான் வந்து சீதா தேவியை போய் பார்த்துன்னு வந்துடுறேன், சீதா பிராட்டியை பார்த்துன்னு வந்துடுறேன்னு நேரா ஆஞ்சநேயர் வந்து சமாதானமா போகணுங்கிறதுக்காக கையில கதை இல்லாம தன்னோட வாலியும் கையிலையும் தாமரப்பூவோட, ஏன்னா தாமரப்பூல இருந்து ஒரு நுகர்வு தன்மை உண்டு. அந்த நுகர்வு தன்மை யாரா இருந்தாலும் வசியம் பண்ணி தன்னோட வார்த்தைகள் அந்த சபையில எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுனாலதான் தாமரப்பூல சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமி கையில தாமரப்பூ இருக்கிறதே ஐதீகங்கள். அதனால என்னன்னா லங்காபுரீஸ்வரருக்கு போகும்போது அசோகவனத்துல சீதாதேவி இருக்கு, சீதாதேவி போய் பார்க்கற. அப்ப ராமனோட தூதுவனா நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சீதா பிராட்டியும் போது அப்பயும் நம்பல. சரி வந்தது மாயாவியா இருந்து ராவணேஸ்வரனா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ராமனோட கடையாடியை கைட்டி கொடுக்கிற. அப்பா சரி ரைட்டு, நீ ராமனோட தூதுவன் தான் அப்படிங்கறத சொல்லி இந்த கதை முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் வர. அதுக்குள்ள ராமன் இங்க அந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் ராமநாம ஜபம் பண்ணி அந்த ஹோமங்கள் நடக்காம எல்லாமும் அசுரனால அழிக்கப்பட்டதுனால காவந்து பண்றதுக்காக ராமர் என்ன பண்றேன்னா சம்ஹாரம் பண்றேன். அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணும் போது என்னன்னா ராமர் வந்து நரசிம்மர் மாரி அகோர ஸ்வரூபமா பெறுற. அதுதான் அந்த கடத்தூர்ல இருக்கிற கோதண்டராமர். கோதண்டராமர் சொன்னாலே கோதண்டம், கோதண்டம் போது கையில வில்லு அம்பு இருக்கணும்னு பேரு. ஆனா வில்லு அம்பு எதுவுமே இல்லாம சிம்ம முத்திரையில நரசிம்மர் மாரி தபஸ் கோலத்துல அசுர குணத்துல கோபத்துல வதம் பண்ணிடுறிய, அவனை வதச்சிடுற. வதச்சோடனே முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் என்ன சொல்ற, அப்பா ராமா உன்னோட இந்த கோபத்தை நாங்க பார்த்தோன்னே எங்களால எந்த காலத்துக்கும் உலக தர்மத்துக்காகவும் உலக நியதிக்காகவும் உலகத்தோட வளர்ச்சிக்காகவும் நாங்க வேள்விகள் பண்றது எதுலையுமே எங்களால இது பண்ண முடியாது. அதனால உன்னோட கோபத்தை சாந்த சுரூபமா ஆக்கி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கும் போதுதான் பெருமாள் தன்னோட கோபத்தெல்லாம் தனிச்சு தேன் எந்த அளவுக்கு இனிமையா இருக்குமோ அந்த அளவுக்கு தன்னை இனிமையாக்கினா அந்த அளவுக்கு தன்னோட கோபத்தெல்லாம் தனிச்சுட்டு சாந்த சொரூபமா சிம்ம முத்திரையில தபஸ் கோலத்துல பங்கஜத்து மேலதான் தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பாரு. இங்க மட்டும்தான் பெருமாளோட பாதம் பார்த்தீங்கன்னா பங்கஜத்துல தான் இருக்கும். பாக்கி எல்லா ஊர்லயும் பெருமாளோட பாதங்கள் பார்த்தா திருமேனி நேரா பக்த பீடத்துல இருக்கும், நேரா ஆதார பீடத்துல இருக்கும். இங்க மட்டும்தான் பெருமாள் வந்து தன்னோட வந்து பக்த பீடத்துல வச்சுட்டு தாமரை இதழ் மேல தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பேன். இங்க மதுவனன் அந்த தேன்ல என்ன இனிமை இருக்குமோ அதே இனிமையோட நான் என்ன ரட்சிப்பேன், நான் எல்லாரையும் காவந்து பண்ணுவேன், இந்த உலகம் நன்னா இருக்கணும், யாராருக்கு என்னென்ன குறைகள், யாராருக்கு என்னென்ன கஷ்டங்கள், யாராருக்கு என்னென்ன மன சஞ்சலங்கள் சலனங்கள் எது இருந்தாலும் என்னை யார் ஒருத்தவங்க பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யமும் சகல விதமான செல்வத்தையும் கொடுப்பேங்கிறது தான் இந்த ராமரோட அனுகிரகங்களே. இந்த ராமர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் கல்வெட்டு சான்றுபடி எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு முந்தைய காலம் ராமாயண யுகத்தோட
அப்படிங்கிறது இந்த கோவில். ஏன்னு கேட்டா ராமர் அயோத்தியிலிருந்து கிளம்பி நேரா போய் வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞானவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பட்டாபிஷேகமா அயோத்தியில பட்டாபிஷேகம் சூட்டிக்கிறார். ஆனா இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டாபிஷேக சொரூபமா தன்னோட இடதுகை பக்கத்தை சீதா தேவியை வச்சுட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க ராமர் வந்து லக்ஷ்மி நாராயணனாவும் வந்திருக்கு. அப்படி ராமன்னாலே அழகு லட்சுமி நாராயணன் போது தன்னோட இடதுகை பக்கத்தை மகாலட்சுமியை கொண்டு வச்சுட்டு இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உரிய பரிகார ஸ்தலமாகும். எப்படி ஸ்ரீரங்கம் நம்ம சுக்கிரனுக்கு எப்படி சொல்றோம், மார்புல மகாலட்சுமி இருக்கா, திரு பாதத்துல மகாலட்சுமி இருக்கா, தென் திசையை நோக்கி இருக்கா, அதே மாதிரியே இங்கேயும் யார் ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமைகள்ல வந்து நெய் தீபம் போட்டு ராமனை வணங்கிட்டு சீதாவுக்கு பூமாலை சாத்தி மல்லிகைப்பூ மாலை சாத்திட்டாங்களோ அவங்களுக்கு சுக்கிரனோட தாக்கங்கள் குறைஞ்சி சுக்கிரன் மூலம் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் மன சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பல காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்குங்கிறது ஐதீகங்களும் கோவில்களோட இதுக்கு முன்னாடி இருந்த முன் சான்றிதழ்கள் இதுக்கு முன்னாடி கிடைத்த பக்தர்களோட தகவல்கள் அடிப்படையில இந்த பரிகாரங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் மதுவன ராமர ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அகத்தியர் விஜயங்கிற மூலம் ராமருக்கு சந்தன காப்பு அபிஷேகம், பக்கத்து உபசுவாமிகளா இருக்கிற கிருஷ்ணர், கருடாழ்வார், தும்பிக்கை ஆழ்வார், ஆஞ்சநேயர், ராமானுஜர் எல்லாருக்கும் சந்தன காப்பு பண்ணி அன்னைக்கு மகா தீபாராதனை நடக்கிறது. அதே சமயத்துல அன்னைக்கு சீதா தேவிக்கு 108 சகஸ்ரநாம குத்துவிளக்கு பூஜையும் நடக்கிறது. 3 வேளையா நடக்கிறது. காலம்பரம் 9:30 மணிக்கு தீபாராதனை, 9:30 மணிக்கு மேல 10:30 12 மணிக்குள்ள முதல் காலத்திற்கான குத்துவிளக்கு பூஜை நடக்கிறது. சாயந்தரம் 4:30 5:30, அப்புறம் 5:30 7:30. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பராமாயண பாராயணம் 21ஆம் தேதி ஆரம்பிச்சு 27ஆம் தேதி அன்னைக்கு அவர் சந்தன காப்பு சாப்பிட்ட அன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகம் நிறைவு பண்றதா இருக்கிறது இந்த கோவில்ல சாஸ்திரமா. அதனால பக்த கோடிகள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ராமரை தரிசனம் பண்ணிட்டு ராமரோட அனுகிரகம் பெறணும், உலகம் நன்னா இருக்கணும், ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷாலும் நன்னா இருக்கணும், உலக நன்மை நன்னா இருக்கணுங்கிறதுனால அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த கோவில்களுக்கு திருப்பணி. இந்த கோவில் 10 வருஷம் கும்பாபிஷேகம் ஆகி முடிஞ்சிருக்கு. வர மே மாசத்துக்கு அப்புறம் திருப்பணிகள் ஆரம்பிக்கலாம். பக்தர்களோட ஆதரவோட ஆரம்பிக்கிறோங்கிறது எங்களோட வேண்டுகோள், பக்த ராமரோட அனுகிரகங்கள். அதனால இதை பார்க்கிற அன்பர்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த திருப்பணியில கலந்துட்டு ராமரோட அனுகிரகம் பெறணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கிடைக்கணுங்கிறத ராமன்ட்ட வேண்டிக்கணும். இந்த மதுவன ராமர சுவாமியை தரிசனம் பண்றதுனால என்னென்ன பலன்கள் கிட்டும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மன அமைதி, மன சஞ்சலங்கள். எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னோட மூளையும் மனசையும் ஆட்கொள்றானோ அவனுக்கு எல்லா காரியங்களும் ஸ்ரத்தியாகவும் அவனோட சக்கரங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்குங்கிறது சயின்டிபிக் படியாகவும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலேயும் நம்மளோட பெருமாளோட கோவில் ஆகமத்திலையும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கோவிலோட தொப்புள் கொடி மாதிரி தான் கொடி மரம், பெருமாளோட மூலஸ்தானம் கருவறை இருக்கிறது, கர்ப்பம் இருக்கு. அதனால என்னன்னா இந்த ராமரை தரிசனம் பண்ணும் போது மன அமைதி கிடைக்கும், மன சஞ்சலங்கள் கிடைக்காது. எவ்வளோ பெரிய கவலைகளோ எவ்வளோ பெரிய கஷ்டத்தோட வந்திருப்போம், நாளைக்கு இதை என்ன செய்ய போறோம், நாளைக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம், பையனுக்கு கல்யாணம் ஆகணுமே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கலையே, இப்படி எல்லாம் பல சஞ்சலத்தோட வரும்போது இந்த ராமரை பார்க்கும்போது தேனை பார்த்தோ தேன் நாக்கில பட்டா நமக்கே ஒரு உணர்ச்சிகள் ஒரு உணர்வுகள் நம்ம ரத்தத்துல நாபி கமலத்துல இருந்து வருது பாருங்க. அதே மாதிரி இந்த ராமரை யார் ஒருத்தவங்க தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு சகல விதமான மன உளைச்சல்கள் இருக்காது, மன சஞ்சலங்கள் இருக்காது, மன அமைதி கிடைச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான உள்ளத்துக்கு தேவையான எனர்ஜியும் உடலுக்கு தேவையான மன வளர்ச்சியையும் கொடுத்து எல்லாரையும் ரட்சிக்க இருக்கிறதுக்கு மதுவன ராமர் கடாட்சமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமியோட அனுகிரகம் பெறணுங்கிறதுக்கு கோவில் சார்பாகவும் ராமருக்கு தொண்டுழிய செய்யற சார்பாகவும் கேட்டுக்கிறோம். தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தேவிகே தன்னோ ராம பிரச்சோதயாத். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இந்த தளத்தில் மதுவன ராமர் சின்முத்திரையோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் ராமபிரானோட பாதம் பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக தாமரை மலரில் வந்து தனது பாதத்தை வந்து வைத்து அமர்ந்த கோலத்தில் இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ராமபிரானை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட சிறப்புகள்லாம் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம்.
பெருமாள் திருநாமம் சந்தான காளிங்கநர்தன்னு பேரு. இந்த கிருஷ்ணருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையில வந்து நவநீதம் வச்சுட்டு பேர், இன்னொரு கையில காளிங்கன் அப்படிங்கிற ஒரு நாகத்தை வந்து காலில் வச்சுட்டு அவரோட வாழை கையில் வச்சுட்டு இருப்பார். இந்த சுவாமிக்கு வந்து அஷ்டமி திதியில வாழை இலையில சர்க்கரையை பரப்பி அதெல்லாம் நெய்யில் ஒரு கோலம் போடணும். இந்த கிருஷ்ணருக்கு ஒரு பிரத்யட்சமாக ஒரு கோலம் உண்டு. அந்த கோலத்தை போட்டுட்டு ஒரு மண் கலயத்தில் தயிர் நாட்டு சர்க்கரை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு இதேமாரி 2 அஷ்டமி செஞ்சாங்கன்னா எப்பேற்பட்டவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாதுங்கிறத சொன்ன டாக்டருக்கும் சரி, ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு குழந்தையோட அனுகிரக மூர்த்தியாக இந்த கிருஷ்ணர் வந்து நவநீத கிருஷ்ணராக இருக்கிறதுனால என்னென்னா, காளிங்கன் மேலே இருக்கிறதுனால என்னென்னா எந்த கோபமோ எந்த இதுவும் கிடையாது. குழந்தையோட அனுகிரகங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு பிரத்யக்ஷ மூர்த்தியாக இருக்க. இவருக்கு கீழே அந்த காலத்துலேருந்து சுரங்கபாதையோட அமைப்புகள் உண்டு. அது காலப்போக்கில் கொஞ்சம் சிதலமடைஞ்சதுனால அந்த சுரங்கபாதையை மூடி இருக்கு. அதனால இந்த ராமருக்கு எப்படி இந்த கோவிலில் எந்த அளவுக்கு இது உண்டோ அதே அளவுக்கு இந்த கிருஷ்ணருக்கும் அனுகிரகங்கள் உண்டு. அதனால யாராருக்கு குழந்தை பாக்கியங்களில் தடைபடுறதோ, குழந்தை பாக்கியங்கள் இல்லையோ, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகி 5 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்களோ அவங்க அஷ்டமி திதியில் வந்து வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி மாசத்துல வர 2 அஷ்டமிக்கு வந்து சுவாமிக்கு மேலே சொன்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு அவங்க திருநாமத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த 2 அஷ்டமி முடியறதுக்குள்ள அவங்களுக்கான சுபகாரியங்களும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேங்கிறது இந்த கிருஷ்ணரோட அனுகிரகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு அந்த பாக்கியத்தை பெறணுங்கிறதுக்கு கோவில் சார்பாகவும் ஆலயத்து சார்பாகவும் சொல்கிறோம். அதனால் எல்லாரும் வந்து சந்தான கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை கிடைக்கணுங்கிறதுக்கு விழைஞ்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ராம் ராம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை எவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு அஷ்டமியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை வந்து பட்டாச்சாரியார் கூறியிருக்கணுங்க வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீணாகான ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆஞ்சநேயர் இந்த தலத்தில் வந்து வீணையை வந்து வாசிக்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வீணாகான ஆஞ்சநேயர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்யலாம். வலங்கைமான் மதுவன ராமர் ஆலயத்தில் ராமபிரான் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு. சின்முத்திரையோடு காணப்படுறாரு. சீதா பிராட்டியும் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட சுரூபமாக அவங்களும் வந்து சின்முத்திரை காமிச்சு ஒரு கையில் வந்து பத்மத்தை வந்து ஏந்திய கோலத்தில் காணப்படுறாங்க. மேலும் வந்து லக்ஷ்மணன் பார்த்தோம் அப்படின்னா நின்ற கோலத்தோடும், ராமர் மற்றும் சீதை வந்து விசேஷமான கோலத்தில் அமர்ந்த கோலத்தோடு சின்முத்திரையோடு இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த தலத்தில் வந்து எவ்வளோ மன வேதனையோடு நம்ம வந்தாலும் இந்த ஆலயத்தோட படிக்கட்டை மிதித்த உடனே நாம் வந்து மன வேதனைகள் அனைத்தும் தூள் தூளாக மாறி தேனை வந்து நாக்கில் தொடனா எப்படி ஒரு இனிமை கிடைக்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து இனிமையாக மாறும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியா பைச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்பொரு காலத்தில் வந்து இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த செடி கொடிகளாலும் நறுமணம் வீசும் மலர்களாலும் நிறைந்து காணப்பட்டிருக்கு. அந்த மலர்களிலிருந்து தேனை எடுக்க ஆயிரக்கணக்கான தேனீக்கள் வந்து ரிங்காரம் விட்டுக்கிட்டே இந்த பகுதியில் வந்து காணப்படும். தேனீக்கள் நிறைந்த அந்த வனத்தில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய ராமர் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராமர் வந்து மதுவன ராமர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மேலும் வந்து தேனீக்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய ராமர் அப்படிங்கிறதுனால சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ராமராக இவர் வந்து காணப்படுறாரு. சுவாதி நட்சத்திரக்காரர்களோட பட்சி பார்த்தோம் அப்படின்னா தேனியோடு தொடர்புடைய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்கள் வாழ்க்கையை வந்து தேன் போல தித்திக்கும். இந்த தலம் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடிய தேவாமிர்த சக்திகள் நிறைந்த இடமாக காணப்படுறதாக சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இங்கே நமது குரு பரம்பரை சித்தர்கள் காட்டிய வழிமுறைப்படி கீழ்கண்ட முறைகளை வந்து வழிபாடு செய்வது மிகவும் பலன் தரதாக இருக்கும். சிந்தில் கொடியை பொடி செய்து அதை வந்து சுத்தமான பருத்தி துணியில் வந்து முடிச்சுகளாக கட்டி அகல் விளக்கில் இட்டு தீபமேற்றி வழிபாடு செய்கிறது நமக்கு வந்து அளப்பரிய ஆற்றலை வந்து வழங்கும். மேலும் ஹோமங்கள் செய்யும் பொழுது சிந்தில் கொடியை தேனில் நனைத்து ஆகூதியாக இந்த தளத்தில் வந்து நாம் வந்து அர்ப்பணிக்கலாம். மேலும் மதுவன ராமர் அப்படின்னு பேர் கொண்ட இந்த ராமருக்கு தேன் அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறது நம் வாழ்வில் வந்து விசேஷமான பலன்களை வந்து நமக்கு வந்து பெற்றுத்தரும். தேன், குங்குமப்பூ, பாதாம் மற்றும் பிஸ்தா கலந்த காய்ச்சிய பாலை தானமாக வழங்குறது
குடும்பத்தில் வந்து எண்ணில் அடங்காத நன்மைகளை வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தர்ப்பணம் செய்யும் பொழுது சிந்தில் கொடியை வைத்து அதன் மேல் தர்பை சத்தம் அமைத்து முன்னோர்களை ஆவாகனம் செய்து வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 108 அல்லது 1008 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு நமது மோதிர விரல்களால் சுத்தமான தேனை தொட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஸ்ரீ மதுவன ராமரை போற்றி என்று பக்தியுடன் எழுதி பின்னர் அந்த வெற்றிலைகளை வந்து ஒரு மாலையாக சேர்த்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்திக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையை வந்து தேன் போல வந்து தித்திக்கும். நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மன சஞ்சலங்கள், மன பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து மன அமைதி இல்ல, மன நிம்மதியா இல்லைன்னு. அப்படிப்பட்ட அன்பர்கள் தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது, மன அமைதி ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையை வந்து தேனாக தித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா காணப்படுது. மேலும் வலங்கைமான் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமசாமியை மனமுருகி பிரார்த்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் நீங்கி அமைதியான சூழ்நிலை வந்து உருவாகும். தம்பதிகளுக்கிடையே ஆன்மீக புரிதல் ஏற்பட்டு இல்லற வாழ்க்கை வந்து தேனாக இனிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து தேனாக தித்திக்கும். மேலும் இந்த தலத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கி, நீண்ட ஆயுளும் என்றும் குறையாத ஆரோக்கியமும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த தலத்துல வந்து செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணங்கள் மூலம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கும். மேலும் பித்ருக்களின் முழுமையான ஆசியால் வம்சத்தில் வந்து நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை வந்து அமையும். ஆசைகளில் பின்னால் அடிக்கடி அலையும் நம் மனம் பக்குவப்பட்டு அமைதியான ஆன்மீக நிலையை அடைய இந்த தலத்துல வந்து வழிபாடு செய்யலாம். மனதின் பாரங்களை குறைத்து ஆழமான மன நிம்மதியை வந்து பெறுறதுக்காக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மதுவனராமரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். தெளிவு இல்லாமல் ஒரு மன குழப்பத்தோடு இருக்கோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு பிறந்து அதன் மூலம் வந்து ஒரு நல்வழிக்கு வந்து நம்ம செல்லக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு வந்து ஏற்படும். மொத்தத்தில் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மன கஷ்டம், பண கஷ்டம், நோய் கஷ்டம் ஆகியவற்றை நீக்கி நமக்கு வந்து தேன் போன்ற தித்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமா வலங்கைமானில் அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமர் ஆலயம் வந்து காணப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துல ராமநவமி தினமான வருகின்ற 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தன காப்பு வைபவம் வெகு சிறப்பான முறையில நமது குருநாதர் வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளியதற்கெனங்க வெகு சிறப்பான முறையில வந்து நடைபெற இருக்கின்றது. இந்த வைபவத்துல கலந்து கொண்டு நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இடர்களும் நீங்கி நம் வாழ்க்கையை வந்து தேன் போன்ற இனிமையான வாழ்க்கையை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை வந்து நான் வந்து வழிபாடு செய்துக்கிறேன். நாம் அனைவரும் வந்து ராமநவமி உற்சவத்தில் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமருக்கு வந்து நடைபெறக்கூடிய அந்த சந்தன காப்பு வைபவத்தில் வந்து நாமும் வந்து கலந்து கொண்டு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராமபிரானோட அருளை வந்து நாம் அனைவரும் வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி வலங்கை மாநில அருள் பாலிக்கக்கூடிய மதுவனராமர் ஆலயத்தை நம்ம வந்து எளிதில் அடையலாம். இந்த மதுவனராமர் ஆலயத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா வலங்கைமான் ஊரின் காவல் தெய்வமான பாடைக்கட்டி மாரியம்மன் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பாடைக்கட்டி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஒரு 5 நிமிடம் நடைப்பயண தூரத்தில் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நோய் நீங்க அந்த ஆலயத்தில் வந்து பாடைக்காடி வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராமநவமி உற்சவத்துக்கு முன்பாக பங்குனி மாதம் வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பாடைக்காவடி உற்சவம் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில்ல வெகு சிறப்பான முறையில நடைபெற இருக்கின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா. நன்றி. ஓம்.